இயேசுவால் தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்துவால் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். சாபத்தினாலும் சரி, சாபத்தினாலும் சரி, வியாதியினாலும் சரி, வியாதியினாலும் சரி, பாவத்தினாலும் சரி, பாவத்தினாலும் சரி, இயேசு ஒருவரால் தான் உங்களுக்கு விடுதலை. என் இயேசு ஒருவர் தான் விடுதலை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு சகோதர நீங்கள் சகோதரிகளே, எல்லோரும் சிலுவையண்டைக்கு வாருங்கள். நீங்கள் எல்லாம் சிலுவையிலே வாருங்கள். உங்களுக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் மரித்தார். இயேசு உங்களுக்காக இரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பாவத்தை சுமந்தார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பாவத்தை சுமந்தார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சாபத்தை சுமந்தார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சாபத்தை சுமந்தார். காரணம் நம்மளுடைய வாழ்க்கை நன்றாய் இருப்பதற்காக, நம்ம வாழ்க்கையோட நன்றாக நம்மளுடைய இருப்பதற்காக, வாழ்க்கை சுகித்திருப்பதற்காக, நம்முடைய வாழ்க்கை சுகித்திருப்பதற்காக, நம்மளுடைய வாழ்க்கை நன்றாய் இருக்க வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அதை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தார். கர்த்தர் ஆசீர்வாதம் மாற்றி என் அன்பு கொடுத்தார். சகோதர சகோதரிகளே, என் அன்பு சகோதர நீங்கள் சகோதரிகளே, யாராய் இருந்தாலும் நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, இயேசு இன்றைக்கு உங்களுக்கு அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்று உங்களை இயேசு அழைக்கிறார். உங்களை அழைக்கிறார். இயேசு இன்று நீங்கள் அழைக்கிறார். எந்த நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, கடன் பாரத்தினாலும் சரி, கடன் பாரத்திலும் சரி, வியாதியின் படுக்கையினாலும் சரி, வியாதியின் படுக்கையிலும் சரி, பலவீனப்பட்டு இருக்கலாம், பலவீனப்பட்டு இருக்கலாம். ஆனால் இயேசு உங்களை குறித்து கரிசனையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு கரிசனை உள்ள இயேசு கரிசனாய் கிறிஸ்து இருக்கிறார். உங்களை குறித்து மனஸ்தாபப்படுகிற இயேசு தேவனாய் கிறிஸ்து உங்களை இருக்கிறார். மனஸ்தாபப்படுகிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கு யாரும் இல்லை என்றாலும் பரவாயில்லை, உங்களுக்கு யாருமே இல்லை என்றால் தனிமை பரவாயில்லை, வாட்டினாலும் சரி, தனிமை வாட்டினாலும் சரி, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற என் தேவன். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற இயேசு தேவன். கிறிஸ்து உங்களுக்கு பலத்தை கொடுக்கிற இயேசு தேவன். கிறிஸ்து பலத்தை கொடுக்கிற என் தேவன். இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தின் காயங்களை ஆற்றுகிற என் தேவன். இயேசு கிறிஸ்து இதயத்தை ஆற்றுகிற என் தேவன். அன்பான சகோதர சகோதரிகளே, என் அன்பான சகோதர நீங்கள் சகோதரிகளே, சிலுவையில் அண்டையில் வாருங்கள். ஜீவன் அண்டையில் வாருங்கள். சிலுவையில் அண்டையில் ஓடி வாருங்கள். ஜீவன் அண்டையில் ஓடி வாருங்கள். காரணம் உங்களுக்காக இயேசு என்கிற இரட்சகர் மரித்தார். உலகத்தில் இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர் மரித்தார். உங்களுக்காக இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தினது இயேசு உண்மை. கிறிஸ்து உங்களுக்கு ரத்தம் சிந்தன உண்டு. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில பாடுபட்டது உண்மை. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் பாடுபட்டது என் உண்மை. அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். இதோ வசனம் சொல்லுகிறது, இதோ வசனம் சொல்கிறது, மனபாரத்தோடு இருக்கிறவர்கள், மன பாரத்தோடு இருக்கிறவர்கள், வருத்தப்பட்டு இருக்கிறவர்கள், வருத்தப்பட்டு இருக்கிறவர்கள், அவர் அன்றைக்கு வந்தார். அவர் அன்றைக்கு வந்தார். ஒரு இளைப்பாறுதலை தருவேன் ஒரு என்று இளைப்பாறுதல் சொல்லுகிறார். தருவேன் என்று ஒரு சொல்கிறார். இளைப்பாறுதல் மூலமாய் ஒரு இளைப்பாறுதல் உங்கள் மூலமாய் ஆத்மாவுக்கு ரட்சிப்பு எங்கள் உண்டாகும். ஆத்மா ரட்சிப்பு என் உண்டாகும். அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக கரிசனையுள்ள பாரம் உள்ள ஒருவர் இருக்கிறார். உங்களுக்காக கரிசனை உள்ள பாரம் உள்ள ஒருத்தர் அந்த இருக்கிறார். இயேசு கிறிஸ்து, அந்த இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். சீக்கிரமாய் இதோ வரப்போகிறார். நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று அவர் சொன்னவர் சீக்கிரமாய் வருவார். சீக்கிரம் வருவார். தாமதம் பண்ண மாட்டார். தாமதம் பண்ண மாட்டார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இயேசு அன்பாகவே என் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அன்பாகவே